காத்திருந்த காதல். இது ஒரு காதல் கதை. அர்ஜுனா எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான். வாவ், கங்க்ராட்ஸ்டா. இன்னும் கொஞ்ச நாளில் ட்ரைனிங் இருக்குது. அப்புறம் டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுறான். கண்டிப்பாக. எப்போ வீட்டுக்கு வந்து சேர போகிற? இன்னும் 3 நாளில் வரேன். தம்பி கூடயா? இல்லை, தனியாக தான். ஃபர்ஸ்ட் நான் பேசுகிறேன். எல்லாம் ஓகே ஆன அப்புறம் தம்பியை கூப்பிட்டு வரேன். எனக்கு யார் இருக்கா? அவன் மட்டும்தானே இருக்கான். அப்பா அம்மா இருந்தால் பரவாயில்ல என்று கண் கலங்கினான். ஏய் பாலா, இப்போ எதுக்கு கண் கலங்கிக்கிட்டு? சிரி என சொல்லவும் பாலா சிரித்தான். 3 நாளைக்கு பிறகு அர்ச்சனா வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லை அழுத்தினான். உடனே அர்ச்சனா ஓடி வந்தாள். யார் அது? அதுதான்ப்பா, பார்க்க போகிறேன். என்ன இன்னைக்கு புதுசா? இல்லைன்னா வெளியே வர மாட்டியே? இல்லைப்பா, ரொம்ப நேரமாக அடிக்குது, அதான் பார்க்கலான்னு ஓடியாந்தேன். அது சரி, அதுக்கே ஓடி வர? எதுவும் பேசாமல் மௌனமானாள். அப்பா கதவை திறந்தார். வணக்கம் அங்கிள். வணக்கம். யார் நீ? அங்கிள், உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். உன் கூட பேசுகிற அளவுக்கு உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதேப்பா. அம்மாவும் வந்தாள். அது வந்து அங்கிள். சரி, உள்ளவா. எதிரியாக இருந்தாலும் உள்ளே கூப்பிட்டு பேசுகிறது தான் மரியாதை என்றார் அப்பா. அம்மாவும் உட்கார்ந்தாள். அர்ச்சனா அம்மா பின்னால் நின்று கொண்டாள். சொல்லு, என்ன விஷயம்? அங்கிள், நானும் உங்கள் பொண்ணும் காதலிக்கிறோம், அதை பற்றி பேசலாம்னு வந்தேன். உடனே அப்பா அர்ச்சனாவை முறைத்து பார்த்து, இதுக்கு தான் ஓடி வந்தியா? இங்கே பாரு, லவ்வுன்ற வார்த்தைக்கே இந்த வீட்டில் இடமில்லை. மரியாதையாக எழுந்திரிச்சு வெளியே போ. இந்த பாருப்பா, இதை பற்றி வீட்டுக்கு பேச வர்றவன் இப்படியா வர்றது? பெரிய மனுஷங்களை யாரையாவது கூப்பிட்டு வர்ற தெரியாதா? இப்போவே புரியுது உன்னோட லட்சணம் என்றாள் அம்மா. ஆண்டி, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, ஒரு தம்பி மட்டும்தான். இது வேறையா? என்ன வேலை பார்க்குற? இன்னும் கொஞ்ச நாளில் போலீஸ் ட்ரைனிங் போயிடுவேன், அப்புறமா டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருப்பா, எங்களுக்கு இந்த காதல் போலீஸ் வேலை சுத்தமாக பிடிக்காது. ஈவினிங் அர்ச்சனாவோ பொண்ணு பார்க்க வராங்க, மரியாதையாக போயிடு என்றார் அப்பா. அப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இதை பற்றி. எது எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும். சொல்கிறத மட்டும் நீ பண்ணால் போதும். அப்பா, நான் பாலாவை தவிர வேறு யாரையும் கட்டிக்க மாட்டேன். உடனே எழுந்த அர்ச்சனா கன்னத்தில் அறைந்தார் அப்பா. அங்கிள், என்னதான் நீங்கள் அப்பாவாக இருந்தாலும் அவன் விருப்பம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அங்கிள். டேய், இதை சொல்ல நீ யாருடா? வெளியே போடா என்றாள் அம்மா. என்ன சொன்ன? டேய், இது அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள பிரச்சனையா? நீ யாரா? மரியாதையாக போயிடுங்கிறது. இல்லை, உனக்கு அம்மா அப்பா இல்லாத மாதிரி தம்பியும் இல்லாமல் போயிடுவான், பார்த்துக்க, கிளம்பு என்றவுடன் அவரை முறைத்தவாறு அர்ச்சனாவை பார்த்தவாறே சென்றான். இனி அவன் கூட பேசுறது சுத்துறதை பார்த்தேன், வெட்டி வீசிடுவான், ஜாக்கிரதை. இன்றைக்கி வரப்போகிறவன் தான் உன்னோட புருஷன், அவ்வளோதான், உள்ளே போடி என்றார் அப்பா. மாலை நேரமானது. மாப்பிள்ளை வீட்டார் வந்து அர்ச்சனாவை பார்த்தார்கள். அவர்களுக்கு பிடித்து போக மாப்பிள்ளை முகின் அவளுக்கு மோதிரம் போட்டு விட்டான். அவளின் முகத்தில் சந்தோஷம் எதுவும் இருக்கவில்லை. வீட்டுக்கு தெரியாமல் பாலாவோடு போனில் பேசிக்கொண்டாள். இப்படியே சில நாட்கள் சென்றது. முகின் அர்ச்சனாவை ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு அழைத்துச் சென்றான். அந்த சமயம் பாலாவும் அங்கே வந்தான். இருவரும் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவர்களின் அருகே வந்தான். அர்ச்சனா அவனை ஏக்கமாக பார்த்தாள். ஹலோ, யார் நீங்கள்? இங்கே பாரு, நானும் அர்ச்சனாவும் லவ் பண்ணுறோம். வீட்டில் போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. அவளுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஸோ நீயே வீட்டில் பேசி விலகி போயிடு என்றான் பாலா. டேய், நீயா வந்து நீயா பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிற? யாரா நீ? அர்ச்சனா, என்ன இது? ஆமாம் முகின், நானும் பாலாவும் லவ் பண்ணுறோம். வீட்டில் போஸ்ட் பண்ணி தான் இப்படி பண்ணாங்க. ஏண்டி, லவ் பண்ண ஒருத்தன் கல்யாணம் பண்ண ஒருத்தனா? அப்புறம்? டேய், வார்த்தையை அளந்து பேசு என்றான் பாலா. உடனே முகில் கையில் இருந்த போத்தலை உடைத்து பாலாவை குத்துவதற்கு வரும்போது பாலா அவன் கைகளை பிடித்து தள்ளிவிட்டான். உடனே முகில் பின்னால் இருந்த கதிரையில் தடுக்கப்பட்டு கீழே விழுந்தான். ஆனால் அவன் கையில் இருந்த போத்தல் அவன் கழுத்தில் குத்தியதில் துடிதுடித்து அந்த இடத்திலேயே இறந்து போனான். பாலாவுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அர்ச்சனாவும் பயத்திலும் பதற்றத்திலும் அழுது கொண்டிருந்தாள். சுற்றி எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். சில நிமிடங்களில் போலீஸ் பாலாவை கைது செய்து கொண்டு போனது. பாலாவுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாலா சிறை தண்டனை முடித்து வெளியே வந்தான். பெரியப்பா. ஐயா. எங்கய்யா? உங்கள் அப்பா அம்மா வரல? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? பெரியப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்க வரும்போது கூட சொல்லலை என்று அழ ஆரம்பித்தான்.
அவனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தான் பாலா. சில நிமிடங்களில் வீட்டை வந்தடைந்தனர். தம்பியோடு இருந்து பேசிய தருணம், விளையாடிய தருணத்தை எண்ணி கண்ணீர் சிந்தினான். உள்ளே சென்றான். தம்பியின் போட்டோவுக்கும் அவன் மனைவி போட்டோவுக்கும் மாலை போட்டிருந்தது. மறுநாள் காலையில், பெரியப்பா வாங்க வெளியே போயிட்டு வரலாம் என்று தனது காரில் கூட்டிச் சென்றான். குறிப்பிட்ட இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு, பெரியப்பா வாங்க, இது என்னோட ஃப்ரெண்டு வீடு, அங்கே போயிட்டு வரலாம். நான் எதுக்குப்பா இதுக்கு மேலே, அங்கெல்லாம் நீ போயிட்டு வா. இல்லை வாங்க பெரியப்பா, நீங்கள் வந்து தான் ஆகணும், வாங்க, அவங்களுக்கு உங்களை நான் காட்டணும் என்று அழைத்துச் சென்றான். கதவை தட்டினான். அர்ச்சனா கதவை திறந்தாள். தம்பி, யார் வேணும்? பெரியப்பா இங்கே வாங்க என்றவுடன் அருகே வந்து நிமிர்ந்து பார்த்தான். அர்ச்சனா நின்று கொண்டிருந்தாள். இருவரும் கண்ணில் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தனர். எனக்கு எல்லாம் தெரியும் பெரியப்பா. அப்பா உங்கள் லவ்வை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் உயிரோடு இல்லாட்டினாலும் அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இருப்பாங்க, இருக்கணும். அவங்க காதல் உண்மையானது, உயிரோடு இருக்கும். அவங்கள சேர்த்து வைப்பா. இது உன் அப்பனோட கடைசி ஆசைன்னு சொன்னார். ரொம்ப காலமாக நானும் உங்களை தேடிக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். தனியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது 2 பேரையும் பார்க்க வைக்கணும்னு, சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் என்று அவன் வெளியே சென்றான். அர்ச்சனா உள்ளே சென்றாள். அருகில் பாலா உட்கார்ந்தான். அர்ச்சனா தலை குனிந்தவாறு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்கல. ஏன்னா என்னோடய விருப்பம் இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு தான் இப்போ 2 பேரோட வாழ்க்கை அழிஞ்சதும் இல்லாமல் ஒரு உசுரும் போயிடுச்சு. கொஞ்ச நாளில் இப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அப்பாவும் அம்மாவும் தவறிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லாமல் அதை விற்றுட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே பசங்க கொஞ்சம் பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்று அவனை கட்டிப்பிடித்து அழுதாள். பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், அது பிள்ளைங்களோட கடமை தான். இருந்தாலும் பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சிக்கொள்ளணும் இல்லையா? நீங்கள் சரியாக தான் நடந்துக்கிட்டீங்க, ஆனால் அவங்க தான் புரிஞ்சிக்கல. காதலுக்கு வயசு முக்கியம் இல்லை. உண்மையான காதல், உண்மையான மனசு இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கை அழியலை, இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. காத்திருந்த காதலுக்கு அழிவும் இல்லை, வயசும் இல்லை. காதலோடு வாழட்டும் இந்த 2 இதயங்கள்.